கடைசியில் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடத்திட்டீங்களேக்கா. எனக்கு யாருக்கா இருக்கா? ஐயோ, எப்போ இறந்தாங்க அந்தம்மா? காலில் தான்ப்பா இறந்தாங்க. அந்த பசங்களாம் இனிமேல் தான் வரணும் போலக்குது. பாவம், யாருன்னே தெரியல அந்தம்மா. ரொம்ப நல்லவங்களாம்பா. நம்ம ஊர் ஆயாலாம் சொல்லிச்சு. அதுங்க தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணுது. ஏய் ஆண்ட்ரூ, ஆண்ட்ரூ தானே? மோகன், பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது மோகன். ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? சரி, அதை விடு. நீ எப்படி இந்த பக்கம்? இல்ல மச்சான், எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ஓஹோ, அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நாங்க இப்போ. ஆண்ட்ரூ, இவர் கிருபா, ஹலோ. ஃப்ரெண்டு. ஹலோ பிரதர். இவர் ஆறுமுகம், என்னுடைய சகல. கிருபா, கொஞ்ச நேரம் இருப்பா, இருடுமா, வந்து மெல்லமா வாப்பா. அந்த அம்மா யாரு ஆண்ட்ரூ? என் வீட்டுக்கு எதிர் வீடுறா. எனக்கு கூட பிறக்காத அக்கா மாதிரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் போய் கேட்பேன். இந்த நேரம் பார்த்து அவங்க பசங்க ஃபேமிலிஸோட ஊருக்கு போயிருக்காங்க. சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பார்ன் கிறிஸ்டியன். எப்போவுமே ஜீசஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது நடா வீடு, கடல்கிட்ட எனக்கு நடம் இருக்கணும், அங்கே ஜீசஸ் பற்றி சொல்லிக்கிட்டே நான் செத்துடணும். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் கிடைச்சதுன்னு. யார் வந்தாலும் ஜெபம்லாம் பண்ணுவாங்க. இந்த குடிசை கூட அந்த அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கிட்ட தான் போவேன். ஏதாவது சொல்லுவாங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு அயன் லேடின்னு சொல்லுவாங்கல்ல மச்சான், அவங்க அந்த மாதிரி தான். கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்து சாதிச்சு காட்டிட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்களையும் நல்லா படிக்க வச்சாங்க. 2 பசங்களுக்கும் லவ் மேரேஜ். 2த்தையுமே அவங்களே சிரிச்சுக்கிட்டே நடத்தி வச்சாங்க. ஒரு பையன் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஒரு பையன் முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய மனசு. ஆனால் ஒன்று, யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அவங்களோட பசங்க வீட்டுக்கும். எனக்கு ஞாபகம் இருந்தா அவங்க வீட்டை தவிர வெளியே போனது சர்ச்சுக்கு மட்டும்தாட்டா. எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷப்படுவாங்க, ஆனா வேற யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்? நான் கூட ஒரு நாள் கேட்டேன் அவங்க கிட்ட. என்ன கேட்டேன் ஆண்ட்ரூ? ஏன்க்கா யார் வீட்டுக்கும் போகாம எப்போ இங்கேயே இருக்கீங்க? என் புருஷன் கட்டின வீடு, என் சொந்த வீடு இருக்கும்போது நான் ஏன்டா மத்தவங்க வீட்டுக்கு போகணும்? அக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்க வேற யார் வீட்டுக்கும் போகவே மாட்டாங்களா? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா, மத்தவங்க கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க, சரி. உங்க பசங்க கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்றீங்களே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். என் புருஷன் ஒரு பெரிய ஆபீசரா இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் நான் ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்தேன். அவர் இறந்த பிறகுதான் எல்லாருடைய உண்மையான சொரூபமே புரிஞ்சது. அது வரைக்கும் என் காலில் விழுந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிச்சவங்க எல்லாம் நான் விதவைங்கிறதுனால என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் இந்த உலகம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி 1 2 இல்லை, ஏகப்பட்டது. அதனாலதான் மனசு இறுகி போச்சு. இதுக்கு தான்டா யார் வீட்டுக்கும் போறதில்லை, புரிஞ்சுதா? எப்பவும் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இல்லையாக்கா? இந்த மீனை பாத்தியா ஆண்ட்ரூ? இதுக்கு பேரு ஃப்ளவர் ஹார்ன். இது எப்பவும் தனியாவே இருக்கும். நானும் இந்த மீன் மாதிரி தான்டா. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி புருஷன் இழந்த பொண்டாட்டிகளுக்கும் பொண்டாட்டி இழந்த புருஷனுங்களுக்கும்
வயசான காலத்துல தனிமை தாண்டா துணை. பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்கல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களே பசங்களை தனியா வச்சுட்டாங்க. அந்த அம்மாவே பசங்களை தனியாக அனுப்பிச்சிட்டாங்களா? ஆமாண்டா, தனியா வீடு எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு வளர்த்து விட்டாச்சுல்ல, குடும்பம் நடத்திட்டோம். இங்க இருந்துகிட்டு உங்க அம்மா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு அவன் பொண்டாட்டி சொல்லுவா. மாமியார் மருமக பிரச்சனை வரணும், அதான் இயற்கை. அதனால தான் தனியா அனுப்பிச்சிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் வர சான்ஸே இல்லை பாரு. நேத்தி வரைக்கும் அவங்க எங்க பசங்க தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இன்னொருத்தையோட புருஷன். நானும் ஒரு பொண்டாட்டியா இருந்தவ தானே ஆண்ட்ரூ. அந்த ஃபீலிங் என்னன்னு எனக்கும் தெரியும். யூ சி ஆண்ட்ரூ, பொண்ணுங்க பேசிக்கலி செல்ஃபிஷ். என் வீடு, என் புருஷன், என் புள்ள, என் கிச்சன். பட் அந்த செல்ஃபிஷ்னஸ் தப்பானதில்ல, ஒரு மேக்னெட் மாதிரி. அதுதான் குடும்பத்தை ஒன்னா பிடிச்சி வைக்கும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே வராது. ஆனா புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, புரிய வைக்கவும் முடியாது. ஸோ ஐ வில் சே மை சாய்ஸ் இஸ் வாய்ஸ். அவங்களுக்கு 3 பேர பசங்க. முதல் பையனுக்கு 2 பொண்ணு, 2வது பையனுக்கு ஒரு பையன். ஜீசஸ் பத்தி பேசுற நேரம் போக அந்த பேர பசங்க தான் அவங்களுக்கு உலகமே. ஒரு நாள் நான் கேட்ட மச்சான், இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், குறை இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த குறையும் இல்லையாக்கான்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, தனியா இருக்கும்போது தான் குறைகளை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்களாம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து உங்களை தான் கடவுள் நம்புறேன். எல்லா ஜனங்க கிட்டையும் உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏன் சொல்லி வச்ச மாதிரி 2 பசங்களும் வேற வேற மதத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால என்னால அவங்களோட சேர முடியல. இதுல யார் மேல தப்பு? ஏன் இந்த குழப்பம்? கடைசி வரைக்கும் அவங்களுடைய குறை பூர்த்தியாகவே இல்லை. ஓகேடா, ஓகே ஓகே, ரிலாக்ஸ். அந்த கடைசி நேரத்துல என்ன ஃபீல் பண்ணாங்களோ. இந்த உலகத்துல எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன விட்டுட்டு போறேன்? என் பசங்களுக்கு நான் என்ன விட்டுட்டு போறேன்? என்னையே நம்பியிருக்கிற ஆண்ட்ரூக்கு நான் என்ன விட்டுட்டு போறேன்? என் பேர பசங்களுக்கு நான் என்ன விட்டுட்டு போறேன்? அப்போ இனிமே நம்ம பாட்டிய பார்க்கவே முடியாதா? டேய், அன்னைக்கு பாப்பி நம்ம கிட்ட ஒன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? என்னைக்கு? அன்னைக்கு எதிர்த்து வீட்டு தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பாப்பி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆமா, நீ ஏதோ கேட்டல்ல? பாட்டி, எதிர்த்து வீட்டு தாத்தா இறந்து போயிட்டாரு, இனிமே அவரை பார்க்கவே முடியாதா? ஆமாம்மா, அவரு சாமி கிட்ட போயிட்டாரு. ஓஹோ. எல்லாருமே ஒரு நாள் இறந்துருவாங்கன்னு அங்கிள் சொன்னாரு, அது உண்மையா பாட்டி? ஆமாப்பா, எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்து தான் போவாங்க. அப்போ நீங்க இருந்தாலும் உங்களை பார்க்க முடியாதா பாட்டி?
இப்போ நீ என்ன பார்க்கணும்னா இந்த வீட்டுக்கு வர இல்ல, அதே மாதிரி நான் இறந்து போயிட்டா நீ சாமி வீட்டுக்கு வந்தீன்னா அங்க என்ன பார்க்கலாம், சரியா? சரி சரி, மணி ஆயிடுச்சு, எல்லாரும் படுத்து தூங்குங்க. பாப்பா. சோ நம்ம சாமி வீட்டுக்கு போனா பாப்பிய பார்க்கலாம். ஆனா எங்க? நாளைக்கு நீ மசூதிக்கு போவல, அங்க அல்லாஹ் கிட்ட கேளு. நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன், அங்க நான் சாமி கிட்ட கேக்குறேன். இந்த ரெண்டு இடத்துல இல்லைன்னா நம்ம போய் சர்ச்சில் ஜீசஸ் கிட்ட கேட்கலாம். எனக்கு என்னமோ ஜீசஸ் வீட்ல தான் இருக்காங்கன்னு தோணுது. இந்த குழந்தைகள் தங்கள் பாட்டியை காணப்போவது எந்த இறைவனின் வீட்டில்? இலைப்போம் மதங்களை, பிணைப்போம் மனங்களை, தழைக்கட்டும் மனிதம்.